விருச்சக ராசி அப்படின்னு சொல்லும்போதே அந்த தைரியம் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். ஏன்னா போர்க்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயை அதிபதியாக கொண்டவங்க இந்த விருச்சக ராசி என்பர்கள். அதனால தான் எல்லா இடத்துலையுமே ரொம்ப தைரியமாக இருப்பாங்க. என்ன ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னா தான் கொஞ்சம் குழம்புவாங்க. கரெக்டாக முடிவு எடுக்கிறோமா இல்லது மற்றவங்ககிட்ட ஆலோசனை கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல தென்படுவாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அனுச நட்சத்திரக்காரங்க தான் அந்த மாதிரி கொஞ்சம் குழம்புவாங்க. மற்றபடி விசாகம் கேட்டை நட்சத்திரக்காரங்க ரொம்ப தெளிவாக தான் இருப்பாங்க. கேட்டை அப்படிங்கிறது கோட்டை கட்டி அழுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா புதனுடைய நட்சத்திரம். அதனால கேட்டை நட்சத்திரக்காரங்க நல்ல ஒரு அறிவாற்றல் நிறைந்தவங்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த ராசி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான ராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனியோட நட்சத்திரமான அனுசம் நட்சத்திரமும் புதனோட நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரமும் குரு பகவானுடைய நட்சத்திரமான விசாகம் நட்சத்திரமும் இந்த ராசியில் இருக்கிறதுனால குரு அப்படின்னாவே இந்திரனை போல வாழ்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய அதிதேவதையாக பார்த்தீங்கன்னா சந்திரன். அதனால் அக்னி அதிதேவதையாக கொண்டவங்க இந்த விசாகம் நட்சத்திரக்காரங்க அப்படின்னே சொல்லலாம். விருச்சக ராசி அப்படின்னாவே ஒரு பலம் வாய்ந்த ராசி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குருவோடைய நட்சத்திரம், சனி பகவானுடைய நட்சத்திரம், புதன் பகவானுடைய நட்சத்திரமும் இணைந்து இருக்கிறதுனால குரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்ல ஒரு ஆலோசகராக இருப்பாங்க. அதே மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இவங்களுக்கு தேடி வரும். சனி பகவான் அப்படிங்கிறது கடினமான உழைப்பை தரக்கூடிய ஒரு ராசி. அதனால் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் நல்ல உழைப்பாங்க, அதிர்ஷ்டசாலிகள், அதே மாதிரி நல்ல ஒரு அறிவாற்றல் நிறைந்தவங்களாக இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க. ஏன்னா இந்த 3 நட்சத்திரமும் அதில் இருக்குது. அதனால் நல்ல ஒரு திறமசாலிகளை இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்குது. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரங்களே ஒரு லட்சியவாதிகள் அப்படின்னே சொல்லலாம். கடினமான உழைப்பாளிகள், நல்ல ஒரு கூர்மையான அறிவாற்றல் நிறைந்தவங்க, நல்ல ஒரு அழகான தோற்றமுடையவங்களாக இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு விடாமுயற்சியுடையவங்க, பெரிய இலக்குகளை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க. இவங்களுடைய எண்ணங்களே பார்த்தீங்கன்னா நம்ம அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் உடையவங்க தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க எப்பவுமே எந்த ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறாங்களோ அந்த இலக்கை அடையாமல் ஓய மாட்டாங்க, ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. அப்படி முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த இலக்கை அடையிறது தான் இவங்களுடைய டார்கெட்டாக இருக்கும். அந்த மாதிரி இலக்கை அடையக்கூடிய ஒரு ராசியும் இந்த விருச்சிக ராசி தான். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மனோபாவமும் குணாதிசயங்களும் இந்த மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் யாராவது உறவுகள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க, அல்லது இந்த வீடியோவை கூட அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன், சுகஸ்தானத்தில் புதனும் ராகு செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் சூரியன் சனி பகவான், அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரக நிவர்த்தி ஆகியிருக்கிறார், தொழில் ஸ்தானத்தில் கேது. கிரக அமைப்புகள் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் இந்த மாதிரி தான் இருக்குது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த விருச்சிக ராசியில் விசாகம் 4 பாதம், அனுசம் 1, 2, 3, 4 பாதம், கேட்டை 1, 2, 3, 4 பாதம்லாம் இந்த விருச்சிக ராசியில் அடங்கும். இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இவங்களுக்கு 27/3/2026 அன்று சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்திலேருந்து ரணருணரோகஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார். ஏப்ரல் 1ஆம் தேதி செவ்வாய் சுகஸ்தானத்திலேருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு உங்களுடைய ராசி அதிபதி மாற இருக்கிறார். ஏப்ரல் 6ஆம் தேதி புதன் பகவான் சுகஸ்தானத்திலேருந்து மாறி பஞ்சமஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார். கிரக அமைப்புகள் இந்த மாதிரி மாறுறதுனால நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே சொல் போல் செயல்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விருப்பமுள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த விருச்சிக ராசி தான். இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் இப்படி இருக்கிறதுனால நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். மறைமுகமாக ஒரு சில எதிரிகளுடைய தொல்லை இருந்தது இல்லையா, அது வருகின்ற நாட்களில் கொஞ்சம் குறையும். எடுக்கிற காரியங்கள்லாம் ஒரு தடையாகவும் பிரச்சனையாகவும் தாமதமாகவும் கொஞ்சம் இழுபறியாக இருந்தது இல்லையா, அந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். ஆரோக்கிய ரீதியாக இருந்த தொந்தரவுகளும் வருகின்ற நாட்களில் சரியாகும். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப அக்கறை காட்டுறீங்களோ அந்த விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. என்ன கொஞ்சம் கடுமையாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் அந்த போட்டிகளுடைய தொல்லை கொஞ்சம் குறையும். மனதில் ஒரு உற்சாகம், ஒரு நிம்மதி, புதிய ஆர்டர்லாம் கிடைக்கும். அதனால் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் வருகின்ற நாட்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம்.
பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப உற்சாகமாக காணப்படுவீங்க. ஏன்னா சக ஊழியர்களுடைய அன்பு ஆதரவு, நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு, மறைமுகமாக ஒரு சில எதிரிகளுடைய தொல்லை இருந்ததில்ல, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் நிறைவேறும். அரசாங்க ரீதியாக ஒரு சில காரியங்கள்லாம் நிறைவேறும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு சிலர்லாம் லைசன்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு சிலர்லாம் சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு லைசன்ஸுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் ஒரு சில சண்டை சச்சரவுகளை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அந்த சண்டை சச்சரவுகள் வருகின்ற நாட்களில் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்த மனக்கசப்பு நிலை மாறி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பொதுவாகவே நீங்கள் ரொம்ப கவனமாக தான் இருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். உறவினர்கள் வருகை வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால வீட்டில் கொஞ்சம் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுடைய தாய் வழி உறவுகள் உங்ககிட்ட பேசாமல் கொஞ்சம் மன வருத்தமாக இருந்திருப்பாங்க. அந்த மன வருத்தம் மனக்கசப்புலாம் நீங்கி அவங்களே உங்களுடைய வீடு தேடி வருவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு சைட்லேயும் ரொம்ப அக்கறையோடு இருப்பீங்க. மற்றவங்களால ஒரு சில இடையூறுகளை சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு வருகின்ற நாட்கள் அந்த இடையூறுகள் எல்லாமே சரியாகும். ஆரோக்கிய ரீதியாக இருந்த தொந்தரவுகளும் சரியாகும். கலைத்துறையை சார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதையுமே முழுமையாக நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை தான். ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வீண் விவகாரங்களில் கொஞ்சம் தலையிட வேண்டாம். கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. அரசியல் துறையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் தலையிட வேண்டாம். அடுத்தவங்க அதை செய்கிறாங்க, அடுத்து இதை செய்கிறாங்கன்னு நீங்களும் போய் எதுலையாவது தலையிட்டு பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய மனோதிடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் கடன் பிரச்சனையில், நிதி சம்மந்தமான பிரச்சனையில், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தெல்லாம் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. அப்படி தலையிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத விவகாரங்கள் உங்ககிட்ட வீணாக வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். தொழில் நிமித்தமாக எங்கேயாவது வெளியில் போனீங்கன்னா கூட ஒரு சில இடைஞ்சல்கள் இந்த அரசியலில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. விருச்சிக ராசி மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துலையும் வேகம் காட்டுவீங்க. அதுலேயுமே கொஞ்சம் உற்சாகமாக வேகம் காட்டுவீங்க. அது ஒரு சில இடத்துல சாதகமாக இருக்கும். ஒரு சில இடத்துல கொஞ்சம் இடையூறாக முடிகிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதனால் மாணவர்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆசிரியர்கிட்ட பேசும்போது, சக மாணவர்கிட்ட பேசும்போது, விளையாட்டில் கலந்துக்கும் போது கூட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாளுக்கு முன்னாடி ஒரு சில பொருளெல்லாம் காணாமல் போயிருக்கும். அந்த களவு போன பொருள் மீண்டும் உங்களுடைய கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய உடைமைகளை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கோங்க. முக்கியமாக பையில் ஏதாவது வச்சுருக்கீங்க அல்லது முக்கியமாக ஏதாவது விலை உயர்ந்த பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வெளியில் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அறிமுகமில்லாத ஒருத்தருடைய வீட்லேயோ அல்லது வெளியிலையோ போய் உண்ண வேண்டாம். அப்படி நீங்கள் வெளியில் போய் உண்ற சாப்பாடுனால ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் வயிறு வலியோ அல்லது ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகளோ வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப அமைதியாக இருந்தால் ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். இல்லை அப்படின்னா தேவையில்லாத வீண் சண்டை, வீண் குழப்பம் இதெல்லாம் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தகுந்த வரன் கிடைக்கிறதுல கூட சின்ன சின்ன இடையூறுகள் வரையில் இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் வரன் தேடிங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். வீடு, நிலம் இந்த மாதிரி விஷயத்தில் இறங்கும்போது அல்லது இதெல்லாம் வாங்கும்போது அதற்கான கோப்புகள் கரெக்டாக இருக்கா, ஃபைல்ஸ் எல்லாம் ஏதாவது கரெக்ஷன் இருக்கா, ஏதாவது வில்லங்க இருக்கா அப்படிங்கிறத படித்து பார்த்துட்டு வாங்குறது நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது தொழிலில், வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனமாக இருங்க. போட்டித் தேர்வெல்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். கல்வி மூலிமா ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள் முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனையும் சரி, வெளி இடத்துலையும் சரி, எடுக்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியாக அமையணும் அப்படின்னா முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையில் வழிபடுங்க. அப்படி செவ்வாய்க்கிழமையில் வழிபடும் போது ஒரு 6 தீபம் போட்டு வழிபடுங்க. அதுவும் வெற்றிலை தீபமாக இருக்கிறது ரொம்ப நல்லது.
வெற்றிலை தீபம் போட்டு வழிபட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகவும் தொழிலையும் கூட நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோட இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.